அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் 3ஆம் பருவத்தில் இயல் 2 4 வகை சொற்கள்ங்க நமக்கு இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸு அப்புறம் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமுழுக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு படித்தாள்ங்கிறது குறிச்சிக்கோங்க. அடுத்து ஓடினான், ரெண்டாவதுக்கான ஆன்சர். அடுத்து மூன்றாவதுக்கு சித்திரை. அடுத்து நான்காவதுக்கான ஆன்சர் மா. எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், பின்வரும் தொடர்களில் உள்ள 4 வகை சொற்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 3 தொடர்கள் கொடுத்துருக்காங்களா, அதில் நம்ம 4 வகை சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. இது ஆன்சர் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. நம்ம ஒவ்வொரு இதில் இருக்கிற 4 வகை சொற்கள் தனித்தனியாக எடுத்து எழுதியிருக்கோம். இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. எடுத்து உங்கள் புக்கில் எங்கே இடம்னு எழுதிக்கோங்க. இல்லாட்டி நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா குருவினாக்கள் கொடுத்துருக்காங்க. 2 குருவினாக்கான ஆன்சர் 34ஆம் பக்கம் இருக்குது. அடுத்து நம்ம 3ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 34ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 34ஆம் பக்கம் நமக்கு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, அது கீழே ஃபஸ்ட்டு பேராக கொடுத்துருக்காங்க. அதில் முதல் லைன்லேருந்து 3ஆவது லைன் வரை குறிச்சிக்கோங்க. சில எழுத்துக்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து எழுத்து சேர்க்கை சொல் எனப்படும். அது முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 2ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அதிலே தான் இருக்குது. 3ஆவது பேரா மாதிரி குட்டியை கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 லைன். அந்த பெயர் சொல்லுக்கு மேலே அதில் சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என 4 வகைப்படும். அது வரை குறிச்சிக்கோங்க. 2ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சொற்கள்லேருந்து 4 வகைப்படும் வரை குறிச்சிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடைச்சொல் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல்லாகும். இது தனித்து இயங்காதுன்னு சொல்லி கொடுத்து எடுத்துக்காட்டு மற்ற 5 சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த பெயர் சொல்லிலிருந்து அந்த எடுத்துக்காட்டு வரை குறிச்சிக்கோங்க. 3ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து நமக்கு மொழியே ஆல்பம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பின்னாடி சில 1 வேர்ட்ஸ் கொஸ்டின்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதற்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அகராதியை பயன்படுத்தி பொருள் எழுத சொல்லியிருக்காங்க. கருணைக்கு என்ன வரும்னா அருள் இரக்கம், அச்சத்துக்கு பயம் நடுக்கம், ஆசைக்கு விருப்பம் அவா, எச்சத்துக்கு மிச்சம் எஞ்சியது, ஒப்புக்கு இணை சமானம். அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு கீழே கீழ்காணும் பெயர் சொற்களை அகரவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. அதற்கான ஆன்சர் இப்போ நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த இருக்க ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், பூனை, மனிதன், மாணவன், மான், வௌவால். இது எல்லாமே நமக்கு எந்த வரிசையில் கொடுத்துருக்காங்கன்னா அகர வரிசையில் கொடுத்துருக்காங்க. அதை அப்படி என்ன செஞ்சுக்கோங்க, அதை அப்படியே பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உயிரெழுத்துக்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்து காஞாச்சான வரிசை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வரிசைப்படி எழுதுறது தான் அகர வரிசை. நம்ம அந்த வரிசைப்படி எழுதியிருக்கோம். அந்த முதல் எழுத்து அதை பார்த்து எழுதணும், அதான். அடுத்து கட்டங்களில் மறைந்துள்ள 4 வகை சொற்கள் எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கட்டங்களில் நமக்கு 4 வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதை என்ன செஞ்சு சொல்லியிருக்காங்க, எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. அந்த 4ஐயும் பெயர்ச்சொல் போட்டு அது 2 எழுதிக்கோங்க. வினைச்சொல் போட்டு அது கீழே எழுதிக்கோங்க. இடைச்சொல் போட்டு உரிச்சொல் போட்டு ஒவ்வொன்றையும் அது மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒலி வேறுபாடு அறிந்து வாக்கியத்தில் அமைத்து எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், அறம்னா கருவின் பொருள் வரும். இந்த ராக்கு தர்மம்னு வரும். அதுக்கான ஒரு தொடர் அமைச்சிருக்கோம். அடுத்து மனம் கொடுத்துருக்காங்க. இந்த மனக்கு உள்ளம் வரும். அந்த 3 சொல்லி நாக்கு நமக்கு நறுமணம் வாசனை வரும். ஸோ அந்த மீனிங் வர மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம், தொடரில் அமைச்சிருக்கோம். அதை அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 பொருள் தரவு கொடுத்துருக்காங்க. திங்களில் நமக்கு என்னது மாதம். அடுத்து நிலவு. அடுத்து ஓடுனா வீட்டோட கூரை வரும். அடுத்து ஓடுதல். அடுத்து நகைனா நகைத்தல் சிரிப்பு. அப்புறம் நகை அணிகலன். அடுத்து கட்டத்தில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், மாலையில் விளையாடுவோம். நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கோடு போட்டு அது எடுத்து தனித்தனியாக எடுத்து எழுதணும். மாலையில் விளையாடுவோம், பிறருக்கு உதவி செய்வோம், பெரியோரை வணங்குவோம், நூல் பல கற்போம், உடற்பயிற்சி செய்வோம், அதிகாலையில் எழுவோம். அதை அப்படியே தனியாக எடுத்து எழுதிக்கோங்க.